இன்றைக்கு கெஞ்சா கலாச்சாரம், மது கலாச்சாரத்தை எதிர்த்து இன்றைக்கு டெலிவிஷனில் பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்பா சொல்கின்றேன், உங்களுக்காக சொல்கின்றேன், போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள், அடிமையாகாது என்று இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்திய மாநிலத்தில், இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு பேடி முதலமைச்சராக இன்றைக்கு தமிழகத்தில் போதை பழக்கத்துக்கு வித்துவிட்டு இன்றைக்கு டெலிவிஷனில் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள், அடிமையாகாதீர்கள் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டில் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கின்றார். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு மூல காரணமே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். பேரறிஞர் அண்ணா இடத்துல நிதி கொடுக்கின்ற போது பேரறிஞர் அண்ணா சொன்னார், ராமச்சந்திரா, உன் நிதி வேண்டாம், உன் முகத்தை காட்டு, 30 லட்சம் வாக்குகள் எனக்கு கிட்டும் என்று அன்றைக்கே பேரறிஞர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலடியில் விழுந்து, எனக்கு எப்படியாவது முதலமைச்சரை பெற்று தாருங்கள், உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அன்றைக்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அன்றைக்கு கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கினார். இன்றைக்கு தமிழக மக்கள் எல்லாம் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பொன்மனச்செம்மல் சட்டநூல் தந்த சரித்திர நாயகன், மங்கா புகழ் பிடித்த மதுரை வீரனாக தான் இருக்கின்ற வரை தமிழகத்துடைய முதலமைச்சராக வாழ்ந்து மறைந்து இன்றைக்கு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லுகின்ற வகையில பொன்மனச்செம்மலுடைய 108வது பிறந்த அந்த நன்னாளிலே அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் எம்ஜிஆர் இளைஞரணி சார்பாக நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர்களுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் மரியாதைக்குரிய சி முருகன் அவர்கள, எனக்கு முன்னால் அதில் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற நிர்வாகிகள், இளைஞர்களுடைய நிர்வாகிகள் 10 பேர் ஒரே இந்த இறுதியில நன்றி உரைக்கும் 10 பேர் இருக்கின்ற நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எம்ஜிஆர் இளைஞர்களுடைய மாவட்ட செயலாளருக்கும் இந்த தொகுதியுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட கழகத்தின் செயலாளர், இந்த கூட்டத்தை பார்த்தால் 2026 வேளச்சேரியினுடைய வெற்றி விழா கூட்டம் என்பதை போல சிறப்பாக மாவட்ட செயலாளர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற சி முருகன் உள்ளிட்ட எம்ஜிஆர் இளைஞர்களுடைய மாவட்ட நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், பல்வேறு அணியினுடைய மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவு கடந்த வணக்கத்தை எங்களுடன் வருகை தந்திருக்கின்ற 72 ஆவடியில வட்டக்கழக செயலாளர் அண்ணன் டில்லி உள்ளிட்ட என்னுடன் வருகை தந்திருக்கின்ற ஆவடியில வட்ட செயலாளர் பாஸ்கர், பகுதி கழகத்தினுடைய இணை செயலாளர் நாகராஜ் உள்ளிட்ட திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்த அந்த நல்லாளில பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தது 1917 ஜனவரி 17ஆம் தேதி பிறந்த பொன்மனச்செம்மலின் பிறந்த நாள் விழாவை இன்றைக்கு கிட்டத்தட்ட 27ஆம் தேதி ஜனவரியில் நடத்துகிறோம் என்று சொன்னால் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிறப்பு. 1972 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 அண்ணா திமுக என்ற மாபெரும் இயக்கத்தை துவக்கியதால் இன்றைக்கு இந்த பகுதியில நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் என்னை போல சாதாரண கொடி கட்டிய தொண்டனெல்லாம் தேசிய கொடி கட்டிய காரிலே வளம் வந்தோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை உருவாக்கிய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்ற மாபெரும் சக்தியால் தான் இந்த இயக்கத்தில் நாங்கள் எல்லாம் சாதாரண தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, பகுதியில் இருக்கின்ற மாமன்ற உறுப்பினராக எல்லோரும் ஒரு பகுதியிலே
அரசு பதவியில் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இயக்கம் பொன்மனச்செம்மாள் உருவாக்கியதனால் தான். அதற்கு காரணம் என்று சொன்னால் பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணாவின் ஆற்றலை பார்த்து, அவர் அறிவாற்றலை பார்த்து, அவர் பேச்சுக்கள் பார்த்து பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு பொன்மனச்செம்மாள் எம்ஜிஆர் அவர்கள் ஈர்க்கப்பட்டார். அண்ணாவின் லட்சியத்திற்காக, கழகத்திற்காக, அந்த அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பல்வேறு நிலைகளிலே அண்ணாவுக்காக பிரச்சாரம் செய்தார். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு மூல காரணமே பொன்மனச்செம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு அண்ணாவு தேர்தல் நேரத்தில் பணியாற்றும் நேரத்தில், தேர்தல் நிதி கேட்கின்ற நேரத்தில் பொன்மனச்செம்மாள் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா இடத்துல நிதி கொடுக்கின்ற போது பேரறிஞர் அண்ணா சொன்னார், ராமச்சந்திரா, உன் நிதி வேண்டாம், உன் முகத்தை காட்டு, 30 லட்சம் வாக்குகள் எனக்கு கிட்டும் என்று அன்றைக்கே பேரறிஞர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டவர் பொன்மனச்செம்மாள் எம்ஜிஆர் அவர்கள். அதான் அண்ணா சொல்வார்கள், எங்கேயோ விழ வேண்டிய கனி யாரோ கிடைக்காத கனி, அந்த கனி என் மடியில விழுந்து, அந்த மடியில விழுந்த கனியை என் இதயத்தில் வைத்தேன், அதுதான் ராமச்சந்திரன் என்று அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்டவர் தான் பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு அண்ணா மறைவுக்கு பிறகு அன்றைக்கு யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லோரும் கூடி பேசுகின்ற போது நடமாடும் பல்கலைக்கழகமாக அண்ணன் அன்றைக்கு நாவலர் வருகின்ற நேரத்தில் கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலடியில் விழுந்து, எனக்கு எப்படியாவது முதலமைச்சரை பெற்றுத் தாருங்கள், உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அன்றைக்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அன்றைக்கு கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கினார். முதலமைச்சர் ஆக்கியவுடன் அவருடைய விஸ்வரூபத்தை அன்றைக்கு பொன்மனச்செம்மாள் மேலே காட்டினார். அன்றைக்கு கழகத்தினுடைய பொருளாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற போது கணக்கு கேட்டதா பல்வேறு நிலையிலே முதலமைச்சராகிய கருணாநிதி பல்வேறு மிட்டா மிராசுகளிலே தேர்தல் நிதியாக, கட்சி நிதியாக பெறுகின்ற அந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு செல்கின்ற நேரத்தில் அன்றைக்கு பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கணக்கு கேட்டார். கணக்கு கேட்ட உடனே அன்றைக்கு பொதுக்குழுவை கூட்டி பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை விட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு நீக்கினார். நீக்கியதன் பலனாக அன்றைக்கு பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் இன்றைக்கு எம்ஜிஆர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழ்நாடு அன்றைக்கு கொதித்து போகின்ற நேரத்தில் பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் 1972 அக்டோபர் திங்கள் 17ஆம் தேதி அன்றைக்கு அண்ணா திமுக என்ற பெயரை துவக்கி அன்றைக்கு பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை துவக்கினார். 6 மாதத்திலே திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே, நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலே பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு சாதாரண ஒரு தொண்டன் மாயதேவரை நிக்க வைத்து அன்றைக்கு நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்ற ஒரே தலைவர் இந்திய அரசியல் வரலாற்றிலே பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அதற்கு பிறகு கருணாநிதி எவ்வளவு நாடகங்கள் எல்லாம் ஆடினார். நாடகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நாட்டை ஆளலாமா, சினிமாவில் நடித்தவர்கள் நாட்டை ஆளலாமா என்று உலக அரசியல் வரலாற்றிலே ஒரு நடிகர் 5 ஆண்டுகளில் கட்சியை துவங்கி 1977 தமிழகத்தினுடைய முடிசூடா மன்னனாக அன்றைக்கு 77 பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆனார். அதற்கு பிறகுதான் அமெரிக்காவில் இருக்கின்ற ரீகனே அன்றைக்கு நடிகராக இருந்து அன்றைக்கு அமெரிக்காவுடைய அதிபரானார். அதற்கு பிறகு நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திர மாநிலத்தில் NTR அவர்கள் முதலமைச்சர் ஆனார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சி செய்து 80 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் இந்திரா காந்தியுடன் கூட்டு சேர்ந்து 39 நாடாளுமன்ற தொகுதியிலே 37 நாடாளுமன்ற தொகுதியை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அன்றைக்கு காங்கிரசும் பெற்றெடுத்து பொன்மனச்செம்மாள் புரட்சித் தலைவர் அன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றதற்காக அன்றைக்கு கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி இடத்தில் சென்று எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார், அவர் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று 80 ஆட்சியை கலைத்தார்கள். அன்றைக்கு பொன்மனச்செம்மாள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை கலைத்தவுடன் தேர்தல் நேரத்தில் போய் பிரச்சாரம் செய்தார்.
எந்த பிரச்சாரம் ஒரே ஒரு பிரச்சாரம், நான் என்ன தவறு செய்தேன், என்னுடைய ஆட்சியை கலைத்தார்கள் என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு மக்களிடத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் சூறாவளி சுற்றுப்பணம் செய்த போது மக்கள் 1980 மகத்தான வெற்றியை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருக்கு இரண்டாவது முறையாக கொடுத்தார். 1984 பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருக்கின்ற நேரத்தில் அமெரிக்காவில் மேல் சிகிச்சைக்காக அன்றைக்கு அமெரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற குறுக்குனின் மருத்துவமனையில 10,000 மைல் கப்பால் படுத்துக்கொண்டே அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே ஆண்டிப்பட்டியில் வெற்றி பெற்ற ஒரு தலைவனார் என்று சொன்னால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1977 ஆட்சியை பொறுப்பேற்று அவர் மறைகின்ற வரை தமிழகத்திலே முடிசூடா மன்னனாக தமிழக மக்களுடைய அன்பை பெற்று முதலமைச்சராக அவர் இறக்கின்ற வரை முதலமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு கழகம் இரண்டாக பிளவுபட்ட நேரத்தில் பொன்மன தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிளவுபட்ட இயக்கத்தை இரண்டாக பிளவுபட்ட இயக்கத்தை ஒன்றாக்கி மீண்டும் இரட்டை இலையை பெற்றெடுத்து அன்றைக்கு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் அன்றைக்கு நடைபெற்ற மருகாபுரியும் மதுரை கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே இரட்டை இலையில வெற்றி பெற்று புரட்சி தலைவின் அரசியல் வாரிசாக அன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திகழ்ந்தார்கள். 1991 மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொன்மன தலைவி புரட்சி தலைவி அம்மா வந்தார்கள். அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைகின்ற போது 16 லட்சம் தொண்டர்களை வைத்திருந்த இந்த இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களாக கட்டி காத்த ஒரே தலைவியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். 2011 சாதாரண தொண்டனாக இருந்த நானும் நம்முடைய எம்.கே. அசோக் எல்லாம் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக சாதாரண தொண்டர்களுக்கும் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்த இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அவர் மறைவு விட்டிருந்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த இயக்கம் பிளவுபடும் என்று பார்த்தார்கள். ஆனால் 3ஆம் தலைமுறையினுடைய மகத்தான தலைவராக சேலம் தந்த தங்கமாக இன்றைக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக அம்மா வீட்டு சென்ற அந்த ஆட்சியை 4 ஆண்டு 2 மாதம் சிறப்பான ஆட்சியை தமிழகத்தில் கொடுத்து இன்றைக்கு தமிழக மக்கள் எல்லாம் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வர வேண்டும் என்று இன்றைக்கு மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் 4 ஆண்டுகளாக இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இந்திய மாநிலத்திலே இந்திய துணைக்கண்டத்திலே 29 மாநிலம் இருக்கின்றது, 8 யூனியன் பிரதேசம் இருக்கின்றது. தமிழகத்தை உட்பட இந்த 29 மாநிலத்தில் எந்த முதலமைச்சரும் செய்யாத காரியத்தை இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தொலைக்காட்சியில பார்த்திருப்பீர்கள், பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு கஞ்சா கலாச்சாரம் மது கலாச்சாரத்தை எதிர்த்து இன்றைக்கு டெலிவிஷனில் பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்பா சொல்கின்றேன், உங்களுக்காக சொல்கின்றேன், போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள் என்று இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் இந்திய மாநிலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு பேடி முதலமைச்சராக இன்றைக்கு தமிழகத்திலே போதை பழக்கத்துக்கு வித்துவிட்டு இன்றைக்கு டெலிவிஷனில் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீர்கள் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டில இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு சட்டமன்றத்தை கேட்கின்றார். இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவியோட அந்த கொடுமைக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு சட்டமன்றத்தில் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். யார் அந்த சார் என்று கேட்கின்றார். இதுவரை இந்த பொம்மை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்வதற்கு பதில் சொல்வதற்கு வக்கில்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கேட்கின்றார், இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா மது போதைக்கு அடிமையாகிக் கொண்டு
இன்றைக்கு பெண்கள் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பதில் சொல்ல வேண்டும் சொன்னால் யார் அந்த சார் என்று நீங்கள் எல்லாம் கேட்கிறீர்கள். அந்த சார் யார் என்று சொல்லுங்கள், நாங்கள் நடவடிக்கிறோம் சொல்லி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் கேட்கின்றார் நம்முடைய எதிர்கட்சியில். அதற்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அருமையாக சொன்னார், அதற்கே நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க என்று உங்களால் முடியவில்லை என்று சொல்ல இறங்குங்கள் பதவி விட்டு என்று நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் தினந்தோறும் இன்னைக்கு கூட சென்னை மாநகரில் 3 மாணவிகளுக்கு பாலியல் வன்முறை கொடுத்து இன்றைக்கு பத்திரிகைகளை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும். அதனால் இங்கே வேளச்சேரியில ஒரு மாநாடு போடு நடத்தி வருகின்ற 2026 மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சரான எடப்பாடியார் வருவார். இந்த வேளச்சேரி முதல் தொகுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, நேரத்தின் அருமை கருதி நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பிரிவுடைய தலைவர் அண்ணன் பேச வேண்டும். அதனால் இன்னொரு காலத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் எம்.கே. அசோகர் மாவட்ட செயலாளர் எங்களை இந்த பகுதியில் அழைப்பார். அந்த நேரத்தில் உங்களிடத்தில் மீண்டும் வருவோம் என்று சொல்லி தமிழகத்திலிருந்து ஸ்டாலின் வெளியேற வேண்டும். கோட்டை கொற்றத்தில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும், ஸ்டாலின் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய இளைஞரணி செயலாளர் சி முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளருக்கும் மற்றும் நிர்வாகிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.